ஒரு பெண்ணின் வாழ்க்கை அடையாளமாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், பொதுவான காலகட்டத்தில் திருமணமாகாத பெண்கள் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம். இப்போ குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய குடும்பத்தினர் அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாவாங்க? இது கண்டிப்பா கல்யாணம் அப்படின்றது தான் ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் நம்ம சமூகத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே முதல்ல யோசிக்கிறது, ஒரு பெண்ணா பிறந்துட்டா எப்படி நம்ம திருமணம் செய்து வைக்க போனோம், ஒரு ஆண் குழந்தையா இருந்தா ஒரு நல்ல மனைவி அப்படின்ற யோசிக்கிறது நம்ம கலாச்சாரத்திலேயே ஊறி இருக்கு. ஆனா கண்டிப்பா தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பெண்ணோ ஆணோ திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சொசைட்டில அது கண்டிப்பா பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அது அஃபெக்ட் பண்றது எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த மாதிரியான முடிவுகள் அந்த பெண்கள் எடுக்கும் பொழுது இது சரியா தவறா அப்படின்றது இல்லை. அதாவது நம்ம நிறைய அதனுடைய காரணங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது சரி இது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இல்லை. இது ஒரு எமர்ஜிங் சோஷியல் ஃபினாமினாவாக இருக்கிறதுனால இதனுடைய பல காரணங்கள் ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், இந்த ஆண்கள் இப்படி ஒரு வாழ்க்கை துணை நம்மளுக்கு அமைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையே வீணாகிடுமோ அப்படின்ற பயம். ஸோ இதுல ஒரு சமூக பொறுப்பும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பெண்கள் தன்னுடைய நார்மல் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இதுவே வேணாம், தன்னுடைய எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்டை கூட துறக்கக்கூடிய அளவில் பெண்களுடைய மனநலப்பு ஏன் மாறுது அப்படின்னா அதற்கு சமூகமும் ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்க தவறிய இந்த சமூகத்தினால்தான் அதனால் கூட இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க. அப்படின்ற போது சில சமூக மாற்றங்களும் நம்மளுக்கு தேவை. இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதெல்லாமே குறையணும். ஸோ இப்போ நிறைய அதை பற்றி பேசிட்டு இருக்கும் போது அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ சமூகத்திலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள், குழந்தை நார்மலாக கூட பெற்றுக்க வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பெண்கள் அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் அப்படின்றதுல நம்ம முக்கியமா இருக்கணும். ஸோ அகைன் இதற்கு காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சில நேரங்களில் சரியான முடிவாக இருக்கிறது, சில நேரங்களில் தவறான முடிவுகளாக இருக்கிறது. பெற்றோர்கள் பயப்படுற அச்சப்படக்கூடிய அந்த பயங்கள் எல்லாம் கூட உண்மையாக ஆகிவிடுகிறது. சில சமயம் பெண்கள் கொடுக்கிற காரணம் ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தான் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, எனக்கு சோஷியல் லைஃப் ரொம்ப ஒரு சந்தோஷம் மிக்கதா இருக்கு, அதனால எனக்குன்னு ஒரு துணை தனியா தேவையில்லை. ஸோ அப்படின்னு சொல்ற பெண்கள் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமா இல்லை. ஏன்னா எப்படியும் இந்த மாதிரியான உறவுகள் நிறைய இருக்கு. இப்ப சோஷியல் நெட்வொர்க்கிங் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால அது மட்டுமே அவர்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் தரும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஸோ அகைன் பெண்கள் தன்னுடைய முடிவை எதுக்காக எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு சந்தோஷமா இருக்கும், அதனால எனக்கு துணை தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அகெயின் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது இப்போ நம்பர் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அதனுடைய தரம் தான் முக்கியம். எந்த ஒரு உறவு இருந்தாலும் தரமான உறவாக இருக்கிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தனியாக இருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்கள் நீங்க அதை தான் சொன்னீங்க. இப்போ பல காரணத்தினால நம்ம ஊர்ல தான் இந்த ஜாதகம், இந்த மற்ற பிரச்சனைகள், வரதட்சணை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த திருமணம் என்ற ஏக்கத்தில் இருக்கும் பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் பொழுது அவர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. எஸ்பெஷலி மன வருத்த நோய். ஸோ இது டிப்ரெஷனுக்கு நிறைய இந்த மாதிரியான பெண்கள் ஆளாகிறாங்க. அதே மாதிரி அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களும் இது கண்டிப்பான இதுதான் அவங்க வாழ்விலேயே ஒரு பெரிய நிகழ்வு அப்படின்னு இருக்கும் பொழுது அது நடக்காத பட்சத்தில் அவங்க இந்த இதுக்கு தள்ளப்படுறாங்க. இதற்கும் சமூக காரணங்களும் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்குது. பொதுவாக இது போல திருமண பந்தத்தை சந்திக்காத பெண்களுக்கு பக்குவம் என்பது ரொம்பவே குறைவாக தான் இருக்கு. பக்குவம் இல்லாததுனாலதான் அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தா இருக்கு. அது உண்மையா? அதுதான்மா இப்ப நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இதுல ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது. அதாவது நீங்க சொல்றீங்க இப்படி பக்குவம் இல்லாத பெண்கள் அப்படின்றது ஒரு தரப்பினருடைய கருத்து. பட் இன்னொரு தரப்பினருடைய கருத்து என்னன்னா, ரொம்ப பக்குவமா வாய்ந்த பெண்கள்னா இந்த மாதிரியான முடிவுகளை ரொம்ப தெளிவா எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
சரி, அகைன் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல எவ்வளவு படித்த எவ்வளவு வந்து கையில வந்து நல்ல சம்பாதிக்கிற பெண்கள் கூட ஒரு சரியான பந்தத்துல கணவன் அப்படின்ற போது வாழ்க்கை அவ்வளவு சுமூகமாக இல்லாமல் இருந்தால் கூட they continue to stay in the relationship. வேணாம் அப்படின்னு ஒதுக்குற பெண்கள் வந்து நம்ம சமூகத்துல வந்து கம்மி தான். எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி நம்மளுடைய பெண்களுக்கு. ஸோ இது பக்குவம் சார்ந்த விஷயமா என்ன அப்படின்றது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இது, ஏன்னா வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வந்து பக்குவம் வந்து தேவை. ஸோ அதுதான் சொன்னேன், வேண்டாம் என்று ஏன் சொல்கிறார்கள், அதற்குரிய காரணங்கள் வந்து வலுவாக இருக்கிறதா, அந்த காரணங்கள்ல நம்மளால சமூகத்தினால சரி செய்யக்கூடிய காரணம் ஏதாவது இருக்கிறதா, ஏன் இந்த பெண்கள் இந்த மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து ஆராய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி திருமணத்தை விரும்பியும் சில பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகாம அது நாளடைவில் வந்து அதை தள்ளி போயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் டெய்லி வந்து அலுவலகத்திற்கு போகும்போது வந்து அன்னைக்கு யாரும் வந்து எனக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா யாராவது வந்து எனக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ மேரேஜ், நீங்க எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க அப்படின்றத அவங்களுடைய பொதுவாக கேள்வியா இருக்கும். அந்த கேள்வியை வந்து என்னால வந்து எதிர்கொள்ள முடியல, அதனால அன்னைக்கு நாள் முழுவதுமே எனக்கு எப்படின்னா என்னுடைய மனசு வந்து உடைஞ்சிருது, என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்ட ஒரு பெண் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலையை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறோம்? சோ இந்த மாதிரி அதாவது பல மற்ற காரணங்களால திருமணம் தள்ளி போகிற பெண்கள் வந்து ரெண்டு விதத்துல வந்து பாதிப்புக்கு ஏற்படுத்துறாங்க, நம்ம சமூகத்தினால பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. ஒண்ணு எப்படின்னா விசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ். விசிபிலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது, ஒரு கல்யாணம் இல்லைன்னா ஒரு குழந்தை பேரு, ஒரு வளகாப்பு, அந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் இந்த பெண்களுடைய இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி அது வந்து தனி நிறுத்தி காட்டப்படுகிறது. ஓ இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஸோ அந்த கூட்டத்துல வந்து அவங்க தனியா தெரியுறாங்க. இதுதான் விசிபிள் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று வந்து இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ், அதாவது கல்யாணம் ஆகலை அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள்ல வந்து சமூகத்தை வந்து சில சமயம் அவங்களை ஒதுக்கி வச்சிருது. ஒரு மங்களமான நிகழ்ச்சியோ இதுவோ சில விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் சில சமயங்கள்ல ரொம்ப அவங்க மேல மட்டுமே தனியா வந்து ஒரு பார்வை இருக்கு, சில சமயங்கள்ல அவங்க ஒதுக்கப்படுறாங்க. இப்படி மாறி மாறி ஏற்படும் பொழுது அவர்கள் மன ரீதியாக கண்டிப்பாக பாதிப்புக்கு வந்து உள்ளாகிறாங்க. ஸோ அகைன் வந்து இது எந்த மாதிரியான பெண்கள் அப்படின்னா, மற்ற காரணங்களால திருமணம் தடை இருக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான உளவியல் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம சமூகத்துல அதுதானே கல்யாணம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வா இருக்கும் பொழுது, அப்படி இல்லாத ஒரு பெண்ணை வந்து ஒரு குறையாகவோ அந்த மாதிரியோ பார்க்கும்போது அந்த பெண்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் வளர்ந்துட்டா, அவ வந்து அவளுக்கு வந்து திருமண வயசு வந்துட்டு அப்படின்றதே சில பெற்றோர்கள் வந்து கவனிக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண் வந்து சம்பாதிக்கிறா அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுட்டே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெற்றோர்கள் வந்து கவனம் செலுத்துறது இல்ல, சில பெற்றோர்கள் கவனம் செலுத்துறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? ஸோ அகைன் வந்து இது வந்து ஐ திங்க் இந்த மாதிரியான சதவீதம் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்னால பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பெண் வந்து சம்பாதிக்கிறா அப்படின்றதுக்காக வந்து திருமணம் வேண்டாம் என்று தன்னுடைய வைத்துக் கொள்கை, அப்படிதானே நீங்க சொல்றீங்க? அந்த மாதிரி. ஸோ இந்த மனநிலையில் இருக்கிற பெற்றோர்கள் கம்மி பார்க்கும் பொழுது. பட் அகைன் வந்து இதுல முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, மன ரீதியான பாதிப்பு உள்ளாவது பெண்கள் தான். அதிக அளவில் வல்னரபிலிட்டியும் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து ஒரு கடமை உணர்வோடு இருக்க வேண்டியது வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து அது. ஸோ இந்த மாதிரி பெண்களை வந்து இதற்காக மட்டுமே தன்னுடைய குழந்தைய வந்து பண ரீதியாக கொடுக்குறா அப்படின்றதுக்காக வச்சுட்டு இருக்க பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்றது தான் ஒரு நார்மலான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ அதை எந்த ஒரு பெற்றோரும் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஓகே, திருமணம் வந்து ஒரு பெண்ணின் அடையாளமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமணமே ஆகாத பெண்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன போன்ற பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி. பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமணத்தை தவிர்த்து வருகின்றனர் என கூறும் சமூக ஆர்வலர்கள், அவர்கள் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்ற போதும் சமூகத்தின் மீது மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்துவதாக எடுத்துரைக்கின்றனர். திருமணங்கள் என்பது குடும்ப பந்தத்தை வலுப்பெற செய்கின்றன என்பதை உணர்ந்து பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகளை போக்க குடும்பத்தினரும் ஒத்துழைக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர்.
மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.